விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். நீ யாரையே ஒருவனை பொறாமப்பட வைத்திருக்கிறாய். உன்னை பார்த்து எவன் அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுகிறான். ரசிக்க தொடங்குடாங்கிறான். பேசு பேசு பேசுறியா பேசு, அவ்வளவுதான். 2010 உன்னை இவ்வளவு விமர்சனத்தை எதிர்கொண்டியா? இவ்வளவு இடையூறை எதிர்கொண்டியா? இவ்வளவு தடையை எதிர்கொண்டியா? இல்லை. நீ வளர்கிறாய். எதிரி அலறுகிறான், கதறுகிறான், பயப்படுறான், அவ்வளவுதான். காந்தி என்ன சொல்றார்? முதலில் உன்னை தவிர்ப்பார்கள், அவாய்ட் இட். என்ன எப்படி சொல்லுவான்? அவாய்ட் ஹிம். பிறகு மறைப்பார்கள், இக்னோர் ஹிம். நம்மளை தவிர்ப்பார்கள், மறைப்பார்கள், அப்படியே கடந்து கடந்து போக பார்ப்பார்கள். பிறகு விமர்சிப்பார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள், அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள், விமர்சிப்பார்கள். பிறகு சண்டை போடுவார்கள், நீ ஜெயித்து விடுவாய்ங்கிறார். இப்ப என்ன நடக்குது? சண்டைக்கு வரா, நம்ம ஜெயிக்க போறோம், அவ்வளவுதான். இவ்வளவுதான். உலகம் முழுமைக்கும் மாபெரும் மேதைகள், அறிஞர்கள்லாம் பார்க்காத அவமானங்களை நம்ம பார்க்குறோம். சொல்லு, ஒன்றும் கிடையாது. தலைவர் என்ன சொல்றாரு? நான் அவர்கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேசும்போது இந்த முதிர்ச்சி, இந்த நிதானம், இந்த இதெல்லாம் இல்லை, ஒரு ஆர்வம் தானே. அப்போ அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்களாம் அப்படி பேசுகிறாங்கன்னா நம்ம இவ்வளவு போராட்டத்தை, இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இவங்க இவ்வளவு விமர்சிக்கிறாங்க. அவர் ஒரே வார்த்தை, விமர்சனங்கிறது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே, இவ்வளவுதான். வெறுங்கல்லை விட்டறிந்தால் தடுப்போம், வைரக்கல்லை விட்டறிந்தால் எடுப்போம். நல்ல விமர்சனமாக இருந்தால் ஏற்போம், இல்லைன்னா தவிர்ப்போம், அவ்வளவுதான். அது மாதிரி தான் நான் அம்மாட்ட சொன்னேன். அதில் ஒருத்தன் சொல்கிறான், உன் மீது வீசப்படுகிற கற்களை, விமர்சன கற்களை, அவதூறு கற்களை, எவன் தன் மீது வீசப்படுகிற கற்களை எடுத்து 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 தனக்கான கோட்டையை கட்டிக்கொள்கிறானோ அவன் தான்டா வீரன், அவன் தான் வெற்றியாளன்கிறான். எரியட்டும், கற்களை எரியட்டும். கற்களை எறிவதை விட்டுவிட்டு நீங்கள் கட்டுக்கட்டா வைத்திருக்கிற பணக்கட்டை 2 வீசினீர்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பெருமக்களே. அதுல அண்ணன் உங்களுக்கு சொல்ல விரும்புவது மிக எளிதானது. வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாத வளர முடியாது. இதை நீங்க உள்வாங்கிக்கணும். 2வது, விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. நான் உனக்கு ஒரு சீன ஞானி, சென் துறவி, அவனுக்கு கோவமே வராது. இவனை எப்படியாவது கோவப்படுத்திடணும்னு ஒருத்தன் வந்து என்ன பேச்சுன்னு இல்லை, தெருச்சண்டை அளவுக்கு பேசுகிறான். நீ அவனாடா இவனாடா, நீ அயோக்கிய பய, உனக்கு என்ன பேசுனா, நீ மானம் இருக்கா, ரோசம் இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா. எப்படி நம்ம என்ன பேசினாலும் திமுக காரங்களுக்கு வரலையோ அது மாதிரி அந்த செந்துறவிக்கு வரலை. அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான். இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு நாக்கு இதாகி வறண்டு வார்த்தைகள் திக்குது, திணறுது. அந்த சென் துறவி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. குடிச்சிட்டு திட்டுறான்றார், அதான் அதுக்கு அர்த்தம். அவ குடிச்சிட்டு மறுபடி இவ்வளவு திட்ட, வெக்கம் கட்டு மானம் கட்டு, எனக்கு தண்ணியை கூட வந்துடுற, அப்படியே இது பண்ற. கடைசி அவன், என்னடா உனக்கு ரோஷமே வரல, கோபம் வரல. எனக்கு ஏன் கோபம் வரணும்? ஒரு பொருளை நீ கொடுத்தினா நான் வாங்கணும், வாங்கினாதான் அது ஏன் பொருள். நீ பேசினதை எதையுமே நான் வாங்கலையே, நீ உன்னையே தான் இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் அவன் அவமானத்தில் தலை குனிஞ்சு திரும்பி போனான். வீரத்துறவி விவேகானந்தர் கற்பித்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே. ஒருவன் உன்னை புகழும் போது காதை பொத்திக்கொள், உன்னை இகழும் போது உன் வாயை பொத்திக்கொள். புகழ்ந்தானா காதுக்குள்ள விடாத, கொம்பு முளைச்சிரும். அப்புறம் எவனையும் மதிக்க தோணாது. நீ எல்லாம் எப்படா அந்த கட்சிக்கு? நான் யார் தெரியுமா?
நான் மேடையில் ஏறினா எவ்வளோ கைதட்டு வந்தேன், என் பேச்சுக்கு எவ்வளோ லைக் இருக்குது தெரியுமா? நிறைய லைக் இருந்தவொன்னா இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல. புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறது தான், உன்னை இகழும் போது வாயை பொத்துக்க, இல்லைன்னா என்ன பண்ணுவ, அசிங்கசியமாக நீ பேசி அவனுக்கு நீ பேசி உன்னுடைய தரத்தை கெடுத்து நீனும் கவலைப்பட்டு நிற்ப. பேசாத. இதுதான் இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும் என் பிள்ளைகள். மிக பண்பாட்டோடு மிகுந்த நாகரிகத்தோடு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் என்று நாம் நிரூபிக்கணும், வாழ்ந்து காட்டணும். அப்போதான் வருங்கால தலைமுறை நம்மளை போற்றும் கொண்டாடும். தலைவரை எதிர்த்து போரிட்ட சிங்களப்படை இராணுவ வீரர்கள் கூட, தளபதிகள் கூட புகழ்கிறார்கள் என்றால் அவரை போல ஒரு வீரம் இல்லை, அவனைப் போல ஒரு ஒழுக்கமான தலைவன் இல்லை என்று சொல்கிறார் என்றால் காரணம் தான். பன்பராக்கு இல்லை, சிகரெட் இல்லை, புகையிலை இல்லை, தேநீர் இல்லை, மது இல்லை. என்னை சொல்கிறாரு, அந்த அந்த காட்டுக்குள்ள 2 பேர் தான் என்னை போடான்னு பேசியிருப்பாங்க. ஒன்று எங்கள் அண்ணன் பொட்டம்மான், இன்னொன்று எங்கள் அப்பா தமிழேந்தி, ரஞ்சித் அப்பான்னு சொல்கிறது தமிழேந்தி. 2 பேர் தான். டேய் அப்படிலாம் இல்லைடான்னு. எங்கள் அண்ணன் முன்னாடி அவங்க 2 பேரும் பேசுகிறது எங்கள் அண்ணனுக்கு கஷ்டமாக இருக்கும். போடா வாடான்னு தம்பி பேசுகிறாங்க. எங்கள் அண்ணன் யாரையும் பேச மாட்டாங்க, என்ன இல்லை யாரையும் பேச மாட்டாங்க. விளையாட்டுக்கு கூட நான் என் நண்பர்களை படிக்கும்போது தள்ளிவிட்டதில்லைங்கிறார். இவர் கையில் துப்பாக்கி கொடுத்தவன் எவ்வளோ பெரிய யோக்கியனா இருப்பான் பார். ஒருவனை கூட தன் வாழ்நாளில் போடாவாடான்னு பேசினதில்லை. தன் நெருக்கமான வகுப்பு தோழரை கூட போங்க வாங்கன்னு தான் பேசுவேன். அப்படிப்பட்ட பண்பாளனின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு, உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கும் தகுதியும் உரிமையும் இல்லை தான். நானும் கோவப்படுறேன், நானும் திட்டுறேன், வைக்கிறேன். ஆனால் நானும் என்னை நான் செதுக்கிக்கிறேன். எப்படி செதுக்கிறேன்? பனைமரம் எப்படி தன் மட்டையை கழித்து பனை ஆகுதோ அப்படி செதுக்கி நம்மளை நாமே செதுக்கிக்கிட்டு வரணும். ஏன்னா நம்மளை செதுக்க ஒருத்தன் இல்லை. அதனால் இதை மறந்துடுங்க, இதோட மறந்துடுங்க. அதிகபட்சம் இது 3 நாள் ஆட்டம் இந்த விற்கிற வண்டியில். எல்லா வன்மத்தையும் கோபத்தையும் வெறியையும் தேக்கி வச்சுக்க. 26 ஆடுவோம். கையில் காலில் எல்லாத்துலேயும் சலங்கையை கட்டி வானுக்கும் பூமிக்காம தெரிக்க விட்டு ஆடுவோம். ஒன்றும் கவலைப்படாத. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. ஒருவர் 10ஆவோம், 10 100ஆவோம், பகைவர் நடுங்கும் படையாவோம். இது இதய சுவற்றில் எழுதி வைக்க வேண்டிய கோட்பாடு. நீ முன்னெடுக்கிற அரசியல் என்ன என்பதை நீ நல்லா உள்வாங்கிக்கணும். நீ அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளன். நீ இந்த தலைவர்களோடு உன்னை ஒப்பிட்டுக்கிற. நீ பகத்சிங் நினைச்சுக்க, சுகதேவ ராஜகுரு நினைச்சுக்க, சுபாஷ் சந்திர போஸ் நினைச்சுக்க, உத்தம் சிங் நினைச்சுக்க. நீயே இவங்களோட போய் கம்பேர் பண்ணிக்கிட்டு இவங்க ஒப்பிட்டுக்கிற. இது ஒரு அற்ப கூட்டம், இது ஒன்றும் கிடையாது. இது திமுகங்கிறது கட்சி கிடையாது, கார்பரேட் கன்சர்ன் கம்பெனி. அதில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு பதவி உயர்வு, சீட்டு, அவ்வளோதான். எவன் அதிக லாபம் ஈட்டி அவன் அதிக கமிஷன் வாங்கி தரானா அவனுக்கு பொறுப்பு, பதவி. அதான் துறை சொன்னான்ல, டேய் நம்ம நல்லது செய்ய வரமோ இல்லையடா, நாட்டுக்கு ஒரு நல்லது செய்ய ஒன்று தான்டா இருக்குது. இவங்களை ஒழிச்சிட்டா நம்ம இல்லைன்னா கூட நாடு அவங்களே நல்லது நடந்துடும், நாட்டுக்கு நடந்துடும். திமுக அந்த நச்சு மரத்தின் வேற வெட்டி நீ சாய்க்காம இந்த நாட்டில் நல்ல அரசியல் உருவாகாது, நல்ல ஆட்சி அமையாது. அதிமுக வில்லன் இல்லாத படத்தில் ஹீரோக்கு என்னடா வேலை? ஒன்றும் கிடையாது. படம் தொங்கி சொம்பலாரு ஒன்றுமே இல்லைங்க, ஒரு விருப்பம் இல்லைங்க, ரொம்ப அழகா இருக்குங்கன்றான். ஒன்றும் கிடையாது. அதனால இது வரைக்கும் பாருங்க, 60 ஆண்டுகள் ஒரு கோட்பாட்டை உருவாக்கிட்டோம். 100 ஆண்டு ஆயிடுச்சுன்னு திராவிடம்னா என்னன்னு தெரியல, இதுவரை தெரியல. ஆரிய மாயை என்றார்கள், அதை விட கொடிய மாயை திராவிட மாயை. ஒருத்தனுக்கும் ஒரு விளக்கம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கடைசியா திராவிட மாடலினுடைய தலைவர் நாயகன் நமக்கு சொல்லுது, திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்களே அவர்களுக்கு சொல்லுவேன், இந்த கல்யாணம் தான் திராவிடம், கல்யாணம் தான் திராவிடம்டா.
அப்படிலாம் நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் திராவிடர்கள் தான், நானும் ஒரு திராவிடன் தான். இவங்க கோட்பாட்டிலேயே என்ன செய்யறது? உட்காரு உட்காரு, ஒரு சின்ன தூரலுக்கு எந்திரிச்சு போற, ஒரு மலைக்கு எந்திரிச்சு போற, கொட்டி விழுந்த குண்டு மலையிலே ஓடாம நின்ன இனத்தின் மக்கள்ல நீ ஒரு குளிர் மலைக்கு நகர்ற. கேவலம் கேவலம். டேய், நனைஞ்சா நெல்லு முதைக்கி எள்ளு முதைக்கி வெங்காயம் முளைக்கி, நீ ஒன்றும் முளைக்க மாட்டா. உட்காரு உட்காரு, சும்மா தான் பேசிட்டுக்காது. புல்லு கூட முளைக்கி, நீ எங்க முளைக்க போற? நனைடா, மலையை ரசிடா. அப்புறம் வெறுத்து போய் கொடையை பிடிக்கிறது, சன்னலை சாத்துறது, இது பண்ணுறது அது பண்ணுறது. அப்புறம் மழையே இல்லைப்பா, மழையே பெய்யலப்பா, மழை சோறு இருக்கிறது, முளைப்பாரி போடுறது. எங்கெல்லாம் மலைச்சோறு திங்கிறது. நாங்கள் எப்படி சோறை அப்படி உருட்டி உருட்டி அப்படியே சாப்பிட்றதுக்கு, அப்படியே சாமியை கும்பிட்டு சாப்பிட்றது. தொண்டைக்கில் போய் விற்கும்போது மாதிரி எங்களுக்கு தண்ணி அப்படி சாமி மனசிறங்கி மழை பெஞ்சு தண்ணி கொடுத்துருமா, அதெல்லாம் பண்ணுறது. ஆனால் மழை பெஞ்சா கொடையை பிடிச்சிடுறது, தண்ணி நனைடா, ஒன்றாக போகிறதில்ல. உட்காரு உட்காரு பேசம். பேண்ட் சட்டை போட்டிருக்க, நீ ஏந்திரிச்சு போகிற, புடவை வெட்டியிருக்க, அக்கா தங்கச்சியெல்லாம் உட்காந்துருக்கு. வெக்கமா இல்லடா உனக்கு? ஏண்டா அறிவிற்சிறந்த பெருமக்களே, என்னுயிர் தம்பி தங்கைகளே, நாம் ஒரு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள். இந்த மண்ணிலே ஒரு மகத்தான புரட்சியாளன் பகத்சிங் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறான். பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான். அவன் முன்வைத்த முழக்கம் அடிமை இந்தியாவில். ஆனால் விடுதலை பெற்ற 76 ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படியே இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். எந்த மாறுதலும் வரல. இன்னும் பாலு கழுகிற குழந்தை, கல்விக்கு என்கிற மாணவன், வேலைக்கு அலைகிற இளைஞர்கள் பல கோடி கணக்கில் தெருவில் இருக்கிறார்கள். நாட்டிலே முதலாக 2014 பிரதமராக பொறுப்பேற்க வருகிற போது ஐயா மோடி அவர்கள், நான் வந்தால் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்றார். ஏதாவது நடந்திருக்கா? நடந்திருக்கா? பச்சிலம் குழந்தைகள் பசியோடு இன்றும் உறங்கப் போகிறார்கள். என் தேசத்தின் பிள்ளைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை எந்த ஆட்சியாளராவது தந்திருக்கிறார்களா? இல்லை. அப்புறம் வளர்ச்சி பத்தி நீ ஏன் பேசுற? உனக்கு வளர்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? எண்ணியல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா டெவலப். நாங்கள் வல்லாதிக்கமாகிறோம், வல்லரசாகிறோம். கேட்கும்போது இனிக்கும், ஏதோ வல்லரசான். ஐயா விஜயகாந்த் படம் வல்லரசு தான், அது பார்க்க நல்லா இருக்கும் அந்த படம். ஆனால் இவங்க படம் ரொம்ப கேவலமாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். நீ பாரு, நேற்று பிரிட்டனில் தேர்தல், நல்லா கவனிச்சுக்கணும் என் தம்பி தங்கைகள். நேற்று போட்டும் பிரிட்டனில் தேர்தல் இதுவரை இல்லை. மற்ற நாட்டில், கனடாவில், மற்ற நாடுகளே நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஆனால் இங்கே இல்லை. 3 பேருக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு நிற்க வாய்ப்பு. அதில் தங்கச்சி கிருஷ்ணி ஸ்ரீகரன், தங்கச்சி உமா குமரன், தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பி ஜாகிர் ஹுசேன், இவங்கெல்லாம் போட்டியிட்டார்கள் இங்கிலாந்தினுடைய பிரிட்டனின் பாராளுமன்றத்தில். நான் 3 பேரும் வென்று விடுவார்கள் என்று நினச்சேன். குறிப்பாக 2 தங்கச்சிகளுமாவது வென்றணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், ரொம்ப விரும்பி இருந்தேன். அதில் தங்கச்சி உமா குமரன் மட்டும் வென்றிருக்கிறான். அந்த கிருஷ்ணி ஸ்ரீகரன் வென்றிருக்கணும். அவன் நின்ற இடத்துல கடுமையான போட்டி நிலவி அவள் கடைசி நேரத்தில் வெற்றியை நழுவ விட்டுட்டு வாய்ப்பை இழந்துட்டாங்க. அந்த தங்கைக்கு தம்பிக்கு நான் சொல்லுவேன், வெல்வது மட்டுமே வெற்றி இல்லை. இங்கே
நான் ஒரே ஒரு கோட்பாட்டை நீ உள்வாங்கிக்கணும், என் பிள்ளைகள். வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுவன் தான் சரியான வீரன். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த களத்தில் தேர்தலில் நிற்பது, போட்டி போடுவதே மாபெரும் வெற்றி தான். ஒரு பின்புலமும் இல்லாமல் அரசியல் செய்ய நம்ம வந்ததே அதுவே வரலாற்றில் பெரும் புரட்சி தான், மாற்றம் தான், வெற்றி தான், வெற்றி தான். இவர்களால் தனித்து நிற்க முடியாது, அதிலே தோற்று விட்டார்கள். பிறகு காசு இல்லாமல் பணம் இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது, அதிலே தோற்று விட்டார்கள். நாம் தனித்து நிற்போம், ஒரு ரூபாய் காசு இல்லாமல் மக்களோடு களத்திலே நிற்போம். அதில் நமக்கிடையாளவர்கள் இந்திய பெருநிலத்திலே நாம் மட்டும்தான். அப்ப நாம தான் வெற்றியாளர்கள், நாம தான் வெற்றியாளர்கள். இதெல்லாம் விட 8 விழுக்காடு 16 ஆகும், 16 36 ஆகும், 36 42 ஆகும், நாடு நமதாகும். அதில் நடக்க தான் போகுது. தம்பி இங்க பாரு, ஒரு நாள் திடல்ல நாம மட்டும் தனியா ஓடிக்கிட்டு இருக்க போறோம், ஒரு பய பக்கத்தில் வர மாட்டான். எங்க ஐயா ஒருத்தர் டிஎஸ்பி இருந்து ஓய்வு பெற்றார். என்னோட ஒய்எம்சியில் ஜெகதீஷுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட ஒய்எம்சியில் பயிற்சிக்கு வருவார். அவர் வயசாயிருச்சு, 80 வயசு. ஆனால் 100, 200, 400 ஓடுவார். உன்னால் நம்ப முடியுதா? பாரு, எங்கள் அளவுக்கு பயிற்சி எடுப்பார். அவர் அம்பத்தூரில் இருக்கிறார். அவர் அங்கேருந்து ஒரு பேருந்து மாதிரி, இன்னொரு பேருந்து மாதிரி சரியாக 6 மணிக்கு ஒய்எம்சிக்கு வந்துடுவார். வந்து பயிற்சி எடுப்பார். அப்போ உலக அளவில் நடக்கிற போட்டிகள்லாம் போவார். அவர் எல்லா மையங்களுக்கும் குடும்பத்தை செட்டில் பண்ணிட்டார். ஓய்வூதியம் வருது. அதோட ஒரு பெரிய தொழிற்சாலையில் வாயில் காவலர். இந்த காசை வச்சுக்கிட்டு எல்லா நாட்டு போட்டியிலையும் வைப்பவர். குறிப்பாக மலேசியாவில் சர்வதேச உலக அளவில் போட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் இது காம்படிஷன், இதில் இந்த ஐயா போகிறாரு. போனவது 100 மீட்டரில் கால் வச்சு நிற்கிறாரு. யாருமே இல்லை இந்த கோர்ட்டில், அவர் மட்டும் நிற்கிறாரு. அவரை வென்றதா அறிவிச்சிருது, போயிடுறாரு. அதுக்கப்புறம் 200 அவர் மட்டும்தான் கோர்ட்டில் போய் அன்னி ஒரு மார்ச் நிற்கிறாரு. ஒருத்தனும் இல்லை, நீ தான் வென்றாயின்றாங்க. 400 ஒருத்தனுமே வரல. 80 வயசில் எவங்க ஓடுவேன்? 3 பதக்கத்தையும் போட்டு மறுநாள் ஒய்எம்சிக்கு வர்றாரு. ஒரு நாள் எல்லா பதக்கத்தையும் நாம தான் வெல்ல போகிறோம். நீ ஒருத்தனும் கூட ஓடி வர போகிறது இல்லை. நீ ஏன் கவலைப்படுற? தம்பி, இந்த புரட்சி கிளர்ச்சியெல்லாம் எப்படி வரும்னு நினைக்கிற? லெலின்ட்ட கேட்குறாங்கல்ல, என்ன லெலின் புரட்சிங்கிற, அது எப்பத்தான் வரும்ன்ட்டு. அவன் சொல்கிறான், டேய் இது தனி ஒரு மனிதனின் கட்டளைக்கு பிறக்காது புரட்சி. புரட்சி வா அப்படின்னு சீமான் சொன்னால், அது இந்திய நாட்டின் அதிபர் சொன்னால் அப்படிலாம் வராது. அது வரலாற்றின் போக்கிலே முதிர்ச்சி அடைந்து அகச்சூழல், புறச்சூழல், வெளிநாட்டு அழுத்தங்கள், உள்நாட்டு கிளர்ச்சி, உள்நாட்டு நெருக்கடி, இதெல்லாம் சேர்ந்துதான் புரட்சி உருவாகுங்கிறான். அப்ப அது எப்பதான் வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களாகவே புரட்சி செய்ய தொடங்குவார்கள். அது இலங்கையில் நடந்துச்சு, இங்கே நடக்கும் விரைவில். இப்போ தண்ணி இல்லை, அரிசி பருப்பு விலை ஏறிடுச்சு, பால் விலை ஏறிடுச்சு, மின்கட்டணம் உயர்ந்துருச்சு, எரிகாற்று ஊரில் விலை ஏறிடுச்சு, சொத்து வரி ஏறிடுச்சு, எல்லாம் ஏறிடுச்சு. நீ வாழ முடியாதுங்கிற சூழலை வரும்போது இப்போ எல்லாம் கைகட்டி காசு வாங்கிட்டு நீ ஒரு நாள் கை நீட்டி அடிப்பா பாரு, அதுதான் புரட்சி. இது எவ்வளோ நாள் ஆகும்? நாளைக்கு கூட நடக்கலாம், நாளை மறுநாள் கூட நடக்கலாம். ஆனால் நடக்கும், உறுதியாக நடக்கும். அன்னைக்கு யார் நிற்பா புரட்சியாளரோடு? நாங்கள் தான் நிற்போம். நிச்சயமாக இந்த நிலத்தில் ஒரு புரட்சி உருவாகும். அதற்கு தலைமையேற்க என் தம்பி தங்கைகள் தயாராக இருங்கள். இவர்கள் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வைத்திருப்பார்கள், ஹெலிகாப்டர் வைத்திருப்பார்கள், எல்லா நாடுகளிலும் தீவு வைத்திருப்பார்கள், எல்லா நாட்டு வங்கி கணக்கிலும் பணம் வைத்திருப்பார்கள். உடனே பறந்து போய் எங்கே இருக்கிறான்னு தெரியாது ஒளிந்து கொள்வார்கள். இதுதான் ராஜபக்சே கோத்தபாயக்கு நடந்தது, இங்கே இருக்கிற அதிபர்களுக்கு நடக்கும்.
இங்கிலாந்தில் தேர்தல், தங்கச்சியில் வென்றிருக்கார்கள். அவர்களுக்கு என்று தங்கச்சி உமா குமரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தோல்வியடைந்த தங்கைக்கும் தம்பிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிருஷ்ணி ஸ்ரீதரனுக்கும் தம்பி ஜாகிருஷனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இம்முறை தோற்றால் என்ன, அடுத்த முறை வென்று விடுவோம், அவ்வளோதானே. உலகெங்கும் நம்மளை திரும்பி பார்க்குது. 3 தமிழ் பிள்ளைகள் போட்டியிட்டார்கள் பிரிட்டனில்ங்கிறது ஒரு வரலாற்று பெரும் மாறுதல் தானே. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீ பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு, டிஜிட்டல்லாம் பேசினியே. 4ஆம் தேதி காலையில் தேர்தல் வாக்குப்பதிவு, மாலையில் முடியுது. உடனே எண்ணி பாரு, இரவோட இரவா எண்ணி இவர் தான் இங்கிலாந்தின் பிரிட்டனின் பிரதமர்னு அறிவிச்சிட்டா. அப்படி கெய்ர் ஸ்டார்மர் தான் பிரதமர் என்று அறிவிச்சுட்டான். நீ தேர்தல் வச்ச, ஒரே நாடு ஒரே தேர்தல், அது அப்புறம் புடுங்கு. நீ இப்போ புடுங்கினதை பாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல். சரி, மேற்கு வங்கத்தில் 7 கட்டம், பீகாரில் 7 கட்டம், அசாமில் 14 தொகுதி தான், அதுக்கு 3 கட்டம். எங்களுக்கு புதுச்சேரி உட்பட்ட 40 தொகுதிக்கு ஒரே கட்டம் தேர்தல். 44 நாள் டிஜிட்டல் இந்தியாவில் பெட்டி ஒரு பள்ளிக்கூடத்தில் தூங்குதுங்க. அது டிஜிட்டல் எண்ணியல், இவிஎம் எந்திரம், வாக்கு எந்திரம், தட்டுனா கட 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 கடன்னு எண்ணி சொல்லிடும். அதுக்கு 44 நாள். ஒரு இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில ஒரு இடைத்தேர்தல் 234 ஒரு தொகுதியில் 10ஆம் தேதி வாக்குப்பதிவு. எண்ணியல் இந்தியா 10ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே தட்டி உடனே கடகடன்னு சொல்லிடலாம், இவன் தான் எம்எல்ஏ, இவன் தான் சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டிக்கு சொல்லிடலாம். ஆனால் 2 நாள் பெட்டியை ஒரு இடத்துல பூட்டி வச்சு பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சு சாம்பிராணி வச்சு அதுக்கப்புறம் 13ஆம் தேதி தான் எண்ணுவாங்க. அதுவரை நீங்கள் எங்கே வர, புடுங்க போறியா, புள்ள இருக்க போறியா, எங்கே வர? நீ எதுக்கு வெக்கம் இல்லாமல் எண்ணியல் இந்தியா டிஜிட்டல் டெவலப்லாம் பேசுகிற? அது அவ்வளோ பெரிய நாட்டுக்கு சரச்சரன்னு எண்ணி வேக வேகமாக எண்ணி ஒரே நாளில் தேர்தல் முடிவை அறிவிச்சுட்டு போயிட்டான். வாக்குச்சீட்டு முறை என்ன பிரிட்டனை விட நீ பெரிய வளர்ந்து அப்படி இதாகிட்டியா சொல்லு. அவன் இந்த இதுக்கு வரலையே, இந்த வாக்கு எந்திரத்துக்கு வரலையே. உனக்கு இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரித்து கொடுக்குற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான், இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் 2 பேரும் சேர்ந்து தான் கொலாபரேஷனில் தயாரிக்கிறான். அதை தயாரிக்கிறவன் ஜப்பான். அவனே வாக்குச்சீட்டு முறையில் தான் இருக்கான். அவன் தயாரித்து ஒந்தலையில் கட்டிட்டு அவன் வாக்குச்சீட்டில் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். நீ வரமாட்டேங்கிறியே. ஒரு சின்ன ஊர் விற்கிற வண்டி 10ஆம் தேதி ஓட்டு, 10ஆம் தேதி என்ன, சரி 11 என்ன, எதை ரொம்ப நாள் பசியோடு இருந்து உறங்காமல் தூங்காமல் இருந்தால் ஒரு நாள் தூங்கிட்டு வந்து என்ன, அதுக்கு 2 நாள் 13ஆம் தேதி ஏன் என்ற? ஐயோ, இதை ஒழிக்கணும்டா, இதை மாற்றணும். உலகத்தில் 2 நாடு தாண்ட அந்த பெட்டியை வச்சுட்டு அழுகுது. ஒன்று நைஜீரியா, இன்னொன்று இந்தியா. வேற எந்த நாட்டில் இருக்கு சொல்லு? இதை இதுக்குள்ள ஹேக் செய்திட முடியும்னு நம்ம சொல்லும்போது நம்ப மாட்டேன்ட்டான். அந்த முகநூலின் உரிமையாளர் இருக்கிறார் எலன் மாஸ்க், அவர் சொன்ன உடனே அது அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருங்கிறான். நீ தாமஸ் ஆல்வா எடிசனே சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான். எப்படி எங்கள் மக்கள் இறைதூதர் இயேசுபிரான் திமுகவுக்கு போடாதீன்னு சொன்னாலும் கிறிஸ்தவ மக்கள் நீங்கள் இயேசுவே இல்லை, நீங்கள் இறைதூதரே இல்லைன்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் தயவு செய்து திமுகவுக்கு போடாதீங்கனாலும் நீங்கள் நபிகளே இல்லை, நீங்கள் இறைதூதரே இல்லை என்று சொல்லுவாங்களே ஒழிய, இப்போ கூட போய் கேளேன், இந்த இடைத்தேர்தல் ஆத்தாடி மோடி வந்துட்டாருமா அம்மா வந்துட்டாரு. 2014 சீமானுக்கு போட்டால் மோடி வந்துட்டார். 2019 நாம் தமிழர் சீமானுக்கு போட்டால் மோடி வந்துட்டார். 2024 சீமானுக்கு போட்டால் மோடி வந்துருவார். அவருக்கு போடாத வந்துட்டார். தம்பி, குழந்தைக்கு பாட்டு பாடி சோறு ஊட்டுவது, கதை சொல்லி சோறு ஊட்டுவது, குயிலை காட்டி மயிலை காட்டி சோறு ஊட்டுவது, நிலவை காட்டி சோறு ஊட்டுவது,
இந்த 15 வருஷமா இந்த திமுக காரன் மோடி பூச்சாண்டியை காட்டி சோறு விட்டுக்கிட்டு இருக்கான். பூச்சாண்டியில் குடிச்சு கொடுத்துருவா, பூச்சாண்டியில் குடிச்சு கொடுத்துருவேன். ஒரு கொள்கைக்காலன், ஒரு கோட்பாட்டை கொண்ட வீரன், நாங்கள் இருக்கிற வரை பிஜேபி வராதரா, வெல்லாதரா, வளராதரா, அவன் தான்டா வீரன். நான் சொல்றேன், என்கிட்ட அதிகாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் படையோடு இந்த நிலத்தில் நிற்கிற வரை பிஜேபி வளராது, வாழாது, வெல்லாது. தமிழ்நாட்டில் வெல்லாது. நாட் ஒன்லி பிஜேபி, காங்கிரஸ் தான். திராவிடம் இருக்கிறவர் தான் தோல்ல ஏறுவ. நான் ஜெயிச்சிட்டேன், என் எல்லையில இல்லை. நீ என் நிலத்திலே நீங்க ஆள் வைக்க முடியாது. ஒத்த ஓட்டு உனக்கு கிடையாது. இவனுக்கு என் இனஞ்சத்ததை பத்தி இவன் சாகிறத ரசிப்பான். தமிழன் செத்து கிடக்கும் போது இவன் பிறந்த நாள் கொண்டாடுவான், பிரியாணி சாப்பிடுவான். ஏன்? என் ரத்தம் வேற, அவன் ரத்தம் வேற. 20 பேர் ஆந்திர காடுகளை சுட்டு போட்டான், செத்து கிடந்தான். கண்டனம், கருத்து, ஆர்ப்பாட்டம், போராட்டம். சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கண்டனம், ஒரு இழப்பீட்டு தொகை. ஒரே ஒருத்தன் தான் கேட்டேன், ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழன் உயிருக்கு இல்லையாடான்னு. ஒரு பயம் அந்த நிலத்தில் கேட்கல. என்னை தவிர எவனும் பேசல. இது ஒரு கொடுமை, இது ஒரு கொடுமையான இனம். அடிப்படையை, அமைப்பை, அரசியலை நாம் மாற்றணும். ஆளை மாற்றி, ஆட்சியை மாற்றி பயனில்லை. இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கல்விக் கொள்கை, பொருளாதார கொள்கை, இந்த தொழிற்கொள்கை, இந்த நீர் மேலாண்மை, இதிலெல்லாம், இந்த நீர் கொள்கை, இதிலெல்லாம் நீ இருந்தீன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி கொம்பா வந்தாலும் இந்த கேவலத்தில் தான் ஆட்சி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? அமைப்பை மாற்றணும். பொருளாதார கொள்கையை மொத்தமாக மாற்றணும். தண்ணீர் விற்பது தனியாருக்கு இல்லை, பேன் இட். நோ பிளாஸ்டிக், நோ பாலித்தீன், பேன். அப்போ என்னவா? மறுபடி துணி பைக்கு வா, மறுபடி துணி பைக்கு வா, கோணி சாக்குக்கு வா. அதான கொண்டு போன, அதான பண்ண. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா ரத்தம் வாங்க போவாங்க, கறி வாங்க போவாங்க, குடல் வாங்க போவாங்க. எங்கள் அம்மாட்ட தூக்கிச்சிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதில் கறியை கொண்டு வருவாங்க. அங்கே வாழலையில் கட்டி கொண்டு வருவாங்க. அங்கே பனை ஓலையில், மட்டையில், பனை ஓலையில் அந்த மட்டையை பிடிச்சா அதில் கட்டி கொண்டு வருவோம், பட்டையை பிடிச்சா அதில் கொண்டு வருவாங்க கறியை. அப்படி தான். உனக்கு நுடங்கட்டுறது எப்படி வந்தது தெரியுமா? அந்த வரலாறு தெரியுமா? கால் எலும்பு, கை எலும்பு உடஞ்சிட்டா எப்படி கட்டினான் தெரியுமா? நம்ம முன்னவனில் ஒருத்தன் கசாப் கடையில் கறி வாங்கியிருக்கான். கறியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் கூறு கூறாக வெட்டி தானே, சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி தானே கொடுப்பான். அதை ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு செடியில் ஒரு இலையை பறிச்சுட்டு வந்து, பெரிய இலையை அதில் உள்ள வச்சு சுற்றி கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சரி சமைக்கிறதுக்கு கறியை எடுத்து அலசுவோம்னு பிரித்தா எல்லா கறியும் மொத்தமாக ஒட்டிக்கிடுச்சு. என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சான், ஒட்டிக்கிடுச்சான்னா இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசிச்சாம்பாரு. அவன் தாண்டா பெரிய டாக்டர், MBBS இல்லை, MS, MD. அவன் தாண்டா ஓடி போய் அந்த செடியை பார்த்து பிடிச்சிட்டான். அதில் இருந்து வந்த மரபு தாண்டா அந்த நோடத்து கட்டுறது. காஃபி எப்படி கண்டுபிடிச்சா? அந்த மாதிரி ஐயா இறையன் எழுதியிருக்காரு, 10,000 மைல் பயணத்தில் படி. ஆடு மச்சிக்கிட்டு இருக்கான் காட்டில் ஒருத்தன். ஆடு என்ன பண்ணுது? இவன் உட்கார்ந்தானே இருப்பான், ஆடை காட்டுக்குள்ள விட்டு அந்த செடிகளை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பிட்ட ஒரு இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆடுகள் வந்து துள்ளுது, அப்படி ஓடுது. என்னடா இந்த ஆட்டுக்கு ஆயிடுச்சுன்னு ஓடி போய் பார்க்குறான். இல்லை என்ன பிரச்சனை? அங்கே மேயிற ஆடு அமைதியாக இருக்கு, இங்கே மேயிற ஆடு, இந்த இடத்துல இந்த செடியை மேயிற ஆடு மட்டும், இந்த இடத்துல இந்த செடியை மேயிற ஆடு மட்டும் இவ்வளவு துள்ளுது. என்னன்னு பார்த்தா அந்த இலையில ஏதோ இருக்குடா, அந்த செடியில் ஏதோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அதான்டா காஃபி. இப்படித்தான் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சிருக்கான். அது மாதிரி இவங்களை எப்பாடுபட்டாவது ஒழிக்கணும். நீ எடுக்கிற அரசியல் என்னன்னு நல்லா கொஞ்சிக்க. இங்கே என் உடன் பிறந்தவர்களே, சேவை அரசியல், செயல் அரசியல் கிடையாது. நம்ம சொல்கிறோங்கிறதுக்காக ஐயா ஸ்டாலின் அன்னைக்கு சொல்கிறார் பாருங்க, இங்கே வந்து சேவை அரசியல், செயல் அரசியல் தான் அப்படின்னு. தெரியலையே, அப்படி ஒன்றும் தெரியலையே. நீதிமன்றம் கேட்குது, எந்த அடிப்படையில் சாராயம் குடிச்சு, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னு. மதிப்புக்குரிய நீதியரசருக்கு தெரியல. ஐயா, தமிழ்நாட்டில் எந்த வியாபாரமும் லாபகரமாக இல்லையா, இந்த ஒரு வியாபாரம் தாயா நல்லா போயிட்டுருக்கு. அதனால தாங்கய்யா அதை 10 லட்சம் கொடுத்தோம்ங்கய்யா. ஏன்னா அப்படி கொடுத்தாதாங்க அடுத்து குடிக்கிறவன் கூடுவான்,
செத்தாலும் குடும்பத்துக்கு 10 லட்சம் இருக்குன்னா கொஞ்சம் கூட்டமாக வருவாங்கய்யா, அதில் அந்த வியாபாரம் நட்டப்பட்டுறக்கூடாது இல்லைங்கய்யா அப்படின்னு. இவங்களை புதைக்கும் போது மறந்துடாத, நம்மகிட்ட சாராயத்தை நம்ம ஒழிச்சிருந்தாலும் கள்ளச்சாராயம் காய்ச்சி 1 லிட்டரை ஊற்றி தான் புதைக்கிறோம். இவங்கள நம்ம வந்தால் அதை ஒழிச்சிருவோம். ஆனாலும் டேய் தயவு செய்து ஒரு பானை காய்ச்சிரா, ஊத்துறா ஊற்றி மூடுறா. சை கருமம் பிடிச்சவன்.